எங்களை பூர்வ பௌத்தர்கள் என்று அறிவிக்க வேண்டும். ஆனால் பண்டிதர் அவர்கள் செய்த செயல்கள், அவருடைய ஆராய்ச்சிகள், பண்டிதருடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்குவதற்கு தமிழக அரசு துணை நின்று திராவிடம் என்ற வார்த்தைக்கு மூல காரணமாக இருக்கின்ற பண்டிதரை பற்றி போற்றுகின்ற பொழுது அதில் 2 திராவிட இயக்கங்கள் ஓரளவு இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இப்போ அயோத்தியதாச பண்டிதருக்கு உரிய முக்கியத்துவம் உரிய கௌரவம் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் பண்டிதரின் பண்புகளோடு கலந்த ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம். தமிழ்நாடு அரசு பண்டிதர் அவர்களுடைய நினைவிடத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்லி அறிவித்து தற்பொழுது அதற்கான நினைவிடத்தை உருவாக்கி இருக்கிறது. பண்டிதர் அவர்களை பற்றி 1980களிலேயே நாங்கள் தெருவாக பாடி பிரச்சாரம் செய்து பண்டிதருடைய புகழை பாடியவர்கள். இன்று இருக்கின்ற இயக்கங்களுக்கெல்லாம் முன்னோடி இயக்கம் என்கின்ற அடிப்படையில் உரிமையோடு இந்த இடத்திலே இந்த கருத்தினை நாங்கள் பதிவு செய்கிறோம். பண்டிதர் அவர்களுடைய பெயரிலே வீட்டு வசதி வாரியம் உருவாக்கி இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அதனை செவனே செயல்படுத்தி அவருடைய நற்பெயருக்கு எவ்வகையிலும் குந்தகம் விளைவிக்காத வகையிலே அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை முறையாக அரசும் அதிகாரிகளும் செயல்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் பண்டிதர் அவர்களை பற்றி நூல் நிலையங்கள் அமைத்து மாவட்ட வாரியாக இருக்கின்ற நூல் நிலையங்களிலே பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களை பற்றிய குறிப்புகளும் வாழ்க்கை குறிப்புகளும் இன்னும் அதிகமான ஆராய்ச்சி குறிப்புகளும் உருவாக்குவதற்கான மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக பல்கலைக்கழகத்திலும் இதர மையங்களிலும் ஆராய்ச்சி மையங்களிலும் பண்டிதர் அவர்களை பற்றி கிடைத்திருக்கின்ற செய்திகளையும் தரவுகளையும் வைத்து இன்றைய தினத்தில் பல குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் டிபி கமலநாதன் அவர்கள் பெரியசாமி புலவருடைய மகனார் கொடுத்த குறிப்புகளையும் நான் ஆதிநந்தன் லெமூரியர் ஆகிய நான் கொடுத்த குறிப்புகளின் அடிப்படையிலும் ஒரிஜினல் தரவுகள் நாங்கள் அப்போ கொடுத்தோம் 80களில். அவைகளெல்லாம் வைத்து இன்று பல புத்தகங்கள் உருவாகி இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்ய பெருமையடைகிறேன். இதனை தமிழக அரசு கண்ணுற்று அவருடைய புத்தகங்களை மக்களிடத்தில் கிடைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். பாட புத்தகங்களிலே இப்படி வந்திருக்கிறது. அவரை ஒரு சாதாரண தலைவரை போல அந்த குறிப்புகள் இருப்பதை எங்களால் காண முடிகிறது. இப்பொழுது கூட நாங்கள் குறிப்பு வச்சுருக்கிறோம். ஆனால் பண்டிதர் அவர்கள் செய்த செயல்கள், அவருடைய ஆராய்ச்சிகள், இவைகள் எல்லாம் இப்போது நாம் பேசுகின்ற இன்றைய தினத்தை தொல்காப்பியத்தை பற்றி அதிகமாக நாம் இலக்கிய நூலாக எடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதனை வீர சோழியத்தை வைத்து வகைப்படுத்தி மக்களுக்கு கொடுத்த முதல் பெருந்தகையாளர் சிந்தனையாளர் பண்டிதர் அவர்கள். அவருடைய மூதாதையர்கள் கொடுத்த திருக்குறள் ஓலைச்சுவடியை வைத்து இன்றைய தினத்தில் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் நமக்கு திருக்குறள் கிடைத்திருக்கின்றது. அந்த பெருமைக்கு உரித்தானவரான அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவரை உலகம் முழுவதும் தெரிந்து கொள்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். பண்டிதர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், பன்முக கொண்டவர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், மருத்துவர். இதையெல்லாம் தாண்டி அவர் செய்திருக்கின்ற செயல்கள் ஒவ்வொரு இடத்திலும் மானுடவியல் ஆராய்ச்சி, பௌத்த பள்ளிகளை உருவாக்கியது, பஞ்சம பள்ளிகளை உருவாக்கியது, மேடம் பிளாவாஸ்கி, கர்னல் ஆல்காட் போன்றவர்களோடு அவர் இணைந்து இந்த நாட்டில் இன்று பேசப்படுகின்ற பௌத்தத்திற்கு முன்னோடியாக இருந்து முதலிலே தமிழகத்தில் பௌத்தத்தை மீட்டெடுப்பதற்கான பணிகளை ஆற்றியவர் பண்டிதர் அவர்கள். எனவே பண்டிதர் பெயரிலும் இந்தியா தமிழகம் முழுவதிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்த விகாரைகளை பண்டிதருடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்குவதற்கு தமிழக அரசு துணை நின்று ஆங்காங்கே இருக்கின்ற பௌத்த இயக்கங்களுக்கும் சங்கங்களுக்கும் நிலங்களை ஒதுக்கி பௌத்தர்களுக்காக தனி வாழ்விடங்களும் சுடுகாடுகளும் ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வைக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறோம். ஏனென்றால் எங்களை இந்து சுடுகாடு என்கின்ற இடத்திலே அடைக்கலம் செய்கின்ற போது பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாங்கள் பிறவி பௌத்தர்கள் என்று பூர்வ பௌத்தர்கள் என்று பண்டிதர் அறிவிக்கிறார். எங்களை பூர்வ பௌத்தர்கள் என்று அறிவிக்க வேண்டும். எங்களுக்காக தனிப்பட்ட வாழிடங்களும் நிலங்களும் ஒதுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இறுதி காலத்திலே அவர்களுடைய இறுதிச் சடங்குகளை செய்வதற்கும் இவர்களுக்கு அவர்கள் எரிமேடைகளை அமைப்பதற்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். இது ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறோம். சிறப்பாக பண்டிதரை கவனப்படுத்தி கொண்டிருக்கிற அரசுக்கு மென்மேலும் ஊக்கம் தருகின்ற வகையில் இந்த செய்திகள் நாங்கள் பதிவு செய்கிறோம். 2 திராவிட கட்சிகளும் அதிமுக திமுக 2 கட்சிகளை வந்து அயோத்தியதாச பண்டிதருக்கு உரிய கௌரவம் வந்து கொடுத்திருக்காங்களா? இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? ஓரளவு கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய உழைப்புக்கு தக்க அளவு இல்லை.
ஏன்னா தந்தை பெரியார் அவர்களை பற்றி இன்றைய தினத்தில் நீட்டி நாம் உயர்படுத்தி பேசுகின்ற பொழுது பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவருக்கும் முன்னோடி ஒருவர் இருந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்களையும் அவர் எழுத்துக்களையும் தான் தந்தை பெரியார் போன்றவர்களும் சுயமரியாதை இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டன என்று பார்க்கின்ற பொழுது, திராவிடம் என்ற வார்த்தைக்கு மூல காரணமாக இருக்கின்ற பண்டிதரை பற்றி போற்றுகின்ற பொழுது அது எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது மானசீகமான முறையில் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப் டு த லெவல், அந்த லெவலில் இல்லைங்கிறது என்னை போன்றவருடைய கருத்து. பண்டிதரை முதல்நிலைப்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் தீராத வேட்கை கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதில் 2 திராவிட இயக்கங்களும் ஓரளவு இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகின்ற அளவுக்கு செய்திருக்கிறது. ஆனால் இன்னும் சொல்லத்தக்க அளவுக்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஜெம் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் விஜயபாலன்.